எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இடிச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா இந்த அளவு குக் ஆனதும் இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கேரட், கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ், ஒரு கேரட் 12 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. 3 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் ரவை 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் ரவைக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். காய் வேகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். டோட்டலாக 7 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதில் 7 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா மேலேருந்து சுற்றி கொட்டுங்க. அப்போ தான் இது கட்டியாகாமல் இருக்கும். ஒரே பிளேஸில் கொட்டினோன்னா ரவை கட்டியாகிடும். 3 கிளாஸ் ரவையும் நல்லா கொட்டிட்டு உடனே நீங்கள் கலருங்க. இந்த தண்ணி அந்த ரவை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ்